வணக்கம் மக்களே. நேற்று வெளியான திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளேடான தினசரி நாளிதழான முரசொலியில் ஜனநாயகனை பற்றி ஒரு விமர்சனம், பட விமர்சனம் அப்படின்னு சொல்லி, சினிமா விமர்சனம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பக்கச்செய்தின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பக்கச்செய்தி, அதே மாதிரி ஒரு விமர்சனத்தை போட்டிருந்தாங்க. சரி, முரசொலியிலே விமர்சனம் போடுறாங்க போல இருக்கு, ஒரு நாள் இவங்க இதை செய்ய மாட்டாங்களே, என்னடா திடீர்னு ஜனநாயகனை விமர்சனம் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி முரசொலியை போய் படித்து பார்த்தேன். பேப்பரில் வந்து போய் படித்து பார்த்தா ஒரு மனுஷன் மேலே எந்த அளவுக்கு வன்மத்தை கக்கியிருக்காங்க, வன்மன்னு சொல்ல முடியாது, விஷத்தை கக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது முரசொலி ஒரு நச்சு பாம்பை போல, ஒரு நாகப்பாம்பை போல அண்ணன் ஜோசப் விஜய் மீது விஷத்தை கக்கியிருக்கு, வன்மத்தை கக்கியிருக்கு. வன்மன்லாம் சொல்ல முடியாது, விஷம்தான். ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை ஒருத்தரை வீழ்த்தி பேசணும், ஒருத்தரை கேவலப்படுத்தி பேசணுங்கிறத முரசொலிகிட்ட தான் கற்றுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான தரங்கெட்ட தரந்தாழ்ந்த விமர்சனம். இதைத்தான் உங்கள் திராவிட மாடல் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா ஐயா? இதைத்தான் கலைஞர் கருணாநிதி இப்படி தான் அடுத்தவனை பற்றி எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரா? இதை தான் பெரியார் உங்களுக்கு சொன்னாரா? இதுதான் உங்கள் சமூக நீதியா? இதுதான் உங்கள் 2.0வா? ஒரு 5 வருஷம் உங்களுக்கு ஓட்டு போடலை, ஒரு 5 தடவை மாறி மாறி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த ஒரு 5 வருஷம் பேசாமல் எதிர்கட்சியாக இருங்க, எதிர்கட்சி அந்தஸ்துலேருந்து பாருங்கன்னு சொல்லி மக்கள் இந்த தடவை உங்களுக்கு ஓட்டு போடலை. ஓட்டு போடாத மக்களை பார்த்து என்னென்ன பேசணுமோ, கேடு கட்டவங்க நீங்கள், விளங்காமல் போவீங்க, நாசமாக போவீங்கன்னு ஓட்டு போட்ட மக்களை வசமாரி பொழிஞ்சிங்க. அவங்க மேலே வந்து அப்படியே விஷத்தை அள்ளி தூணிங்க, சாபம் விட்டீங்க. இதே மக்கள் தானே உங்களுக்கு மாறி மாறி திமுக அதிமுக திமுக அதிமுகன்னு மாறி மாறி போட்டாங்க. இன்றைக்கி வேற ஒருத்தர் போட்டது உங்களுக்கு பிடிக்கலையே ஐயா, வயிற்றுச்சல் பிடிச்சவங்களா இருக்கீங்களே ஐயா, வன்மம் பிடிச்சவங்களா இருக்கீங்களே. இப்படி ஆயா ஒருத்தரை பற்றி ஒரு படத்தை பற்றி போடுவீங்க? விஜய் ஒரு ஸ்மாரான நடிகர், விஜய் வந்து ஒரு ஸ்மாரான நடிகரான், பார்ப்பதற்கு ஒரு ஸ்மாரான நடிகரான். யோ, அவன்தால் கால் சீட்டு கிடைக்காம அவன் தவம் கிடக்கிறான் ஐயா. விஜய் போய் ஒரு ஸ்மாரான நடிகர்னு, அப்போது உதயநிதி சூப்பரான நடிகரா? உதயநிதிக்கையும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளங்களை கணக்கெடுத்து போடுவோமா? இந்த வடிவேலு 1 ரூபாய்க்கும் 7 ரூபாய்க்கும் சோடி போட்டு பார்ப்போமா? சோடி போட்டு அதே மாதிரி பார்ப்போமா? என்ன கேடுகட்டத்தனமான எழுதிருக்கீங்க. ஒரு தடவை உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடலை, ஆட்சி கட்டில் கொடுக்கல, அப்போ அதுக்கு என்னென்னா வீடு வீடாக போய், கல்யாண வீடாக போய் ஒப்பாரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முரசொலியில் ஜனநாயகனை பற்றி கேவலமாக எழுதிருக்கீங்க, படிக்க முடியலையா? கேட்டால் நாங்கள் 76 வருட பாரம்பரியமிக்க கட்சி, பெரிய ஆலமரம் அரச மரம் நாங்கள் பிடுங்கி வீழ்த்தினோன்னாங்க. இன்றைக்கி விஜய்னு ஒரு பிளேடு வந்து 76 வருட ஆலமரத்தை வேரோடு அறுத்து தூக்கி குப்பையில் போட்டாச்சு. எழுதி வச்சுக்கோங்க. 15 வருடத்துக்கு நம்ம திமுக ஆட்சி கிடையாது, 10 வருஷம்னு சொல்லியிருப்பேன், ஒரு 5 வருஷத்தை கூட்டி சொல்லுவேன். இந்த விமர்சனத்தை பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ கேவலமாக நீங்கள் 15 வருஷத்துக்கு திமுக ஆட்சி வர முடியாது. தமிழகத்தில் கழகங்கள், அதாவது திராவிட கழகங்களுடைய ஆட்சி தூர்ந்து எடுத்தாச்சு, அப்படி தோண்டி எடுத்து போட்டாச்சு. திமுகவுடைய கடைசி முதலமைச்சர் ஸ்டாலின், எழுதி வச்சுக்கோங்க. ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்து ஓட்டு போட மாட்டாயா? நாங்கள் திமுக வேண்டான்னு நாங்கள் சொல்லலை, திமுக மோசமான கட்சி, தரந்தாழ்ந்த கட்சி சொல்லலை. ஒரு 5 வருஷம் உங்களை எதிர்கட்சியாக தான் உட்காந்துருக்காங்க. எப்போ என்னென்ன குடைச்சல்யா, உண்மையில் அந்த மனுஷன் பாவம்யா விஜய். என்னென்ன விதத்தில் குடைச்சி எப்படி தான் அந்த மனுஷன் தூங்கி எந்திக்காரோ எனக்கு தெரியலை. உண்மையில் அவரை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. ஒரு படம் நடித்தா சத்தம் காட்டாமல் வீடு தேடி வந்து 500 கோடி பொட்டியில் வச்சு கொடுத்துட்டு ஜம்முன்னு இருக்க விட்டுட்டு, இன்றைக்கி அந்த ஆள் நடிக்க போகிறேன்னு சொன்னால் உடனே பொட்டியில் கொண்டு வந்து ரூபாயை கொடுத்துருவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அந்த மனுஷன் அரசியலுக்கு வந்து காலையில் 9 மணிக்கு சோத்துச்சீட்டி தூக்கிட்டு வந்து சாயந்தரம் 5 மணிக்கு போகிறாரு, ஒரு அரசு ஊழியர் மாதிரி. என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அரசு ஊழியர்கள் கூக்குறல்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நாமக்கல் ஆட்சியர் வளாகத்தில் ஒரு அரசு ஊழியர் சொல்கிறாரு, ஜிபேயில் பணம் வாங்க முடியல, ஜிபேயில் பணத்தை அனுப்ப முடியல, சொந்தக்காரன் பணம் போட்டாலும் என்னன்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காருல்ல. இதே மாற்றம் தாயா? மாற்றம் இல்லை நீங்களே, இதாயா மாற்றம்? அரசு ஊழியர் வந்து ரோட்டில் புலம்புறோம். இதை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஜிபேயில் பணம் வாங்க முடியாமல் புலகுகின்ற அரசு ஊழியர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்க முடியாது, தயவுசெய்து போய் பாருங்கள். உங்கள் ஆதரவு கொடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்கிறோம், யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஒரு நடிகையை பற்றி ஒரு ஆபாசமாக சில கருத்துக்களை போட்டால் பார்க்குறீங்க, நல்ல நல்ல கருத்துக்களை சொன்னால் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இதெல்லாம் எங்களை போன்ற ஒரு சமூக அக்கறையோட சில கருத்துக்களை முன்வைக்கும்போது எங்களுக்குலாம் இது வந்து ஒரு பின்னடைவாக பார்க்குறோம். ஸோ தயவுசெய்து பார்க்குறவங்க
மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. ஒரு லைக்கை போடுறதுக்கு உங்களுக்கு எதுவும் செலவாக போகிற காசோ பணமோ இல்லை, ஒரு லைக்கை போடுங்க. நிறைய பேருக்கு அந்த வீடியோ கொண்டு சேரும். முரசொலி ஒரு வன்மத்தை கக்கியிருக்குன்னு சொல்கிறத விட ஒரு விஷத்தை கக்கியிருக்கு. திமுகவுடைய போக்கு நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நபரை போல திமுக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கு. ஸோ ஏன் இந்த ஒரு காட்டமான பதிவை முரசொலி தன்னுடைய கட்டுரை முதல் கட்ட பக்கத்தில் அந்த தலையங்கத்தில் போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஜனநாயகன் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்களுடைய கடைசி படம். இந்த படம் கலவையான விமர்சனங்கள் பட்டிருக்கு. சில இடங்களில் சரியில்லை அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு விமர்சகர்கள் அப்படிங்கும்போது நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் என்னை பொறுத்தவரை தளபதி ரசிகர்களுக்கு, அண்ணன் விஜயோடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டானிக்கான படம். அந்த அளவுக்கு மெட்டீரியல் உள்ள இருக்குது, அந்த அளவுக்கு உள்ள விஷயங்கள் இருக்குது. ஒரு கூஸ் பம்பான படம். தளபதி ரசிகர்களுக்கு ஒரு நல்ல மெட்டீரியலிஸ்டிக் படம். ஏகப்பட்ட விஷயங்களை பேசிக்கார், வெளுத்து கட்டியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த படத்தை பற்றி 27ஆம் தேதி தன்னுடைய அந்த முரசொலி முதல் பக்கம் தலையங்கத்தில் விமர்சனம், ஜனநாயகன் சினிமா விமர்சனம் அப்படின்னு ஒரு பக்க செய்தியாக போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விமர்சனத்தை படிக்கிறேன், நீங்களுமே ஸ்க்ரீனில் வைக்கிற பாருங்கள். தெரியாமல் மக்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோசப் விஜய். ஆரம்பமே பாருங்கள், தெரியாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோசப் விஜய். அப்போது நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்து இது வரைக்கும் தெரிஞ்சு எடுத்தோன்னு நினைக்கிறீங்களா? திமுகவை மக்கள் தேர்ந்தெடுத்து தான் எடுத்தாங்க? இல்லை, வேறு வழி இல்லாமல் எடுத்தோம். திமுக அதிமுக தவிர அன்றைக்கி வேறு வழி இல்லை. சீமானுக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடலைன்னா அவர் மேலே இருக்க நம்பிக்கை இல்லை. சரி, வேறு வழியில் சனியை போய் தொலைதுன்னு 2 பேருக்கும் மாறி மாறி போட்டோம். இன்றைக்கி ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அண்ணன் விஜய் வந்தார். விஜய்க்கு போட்டாங்க ஓட்டு, குத்துன்னு குத்திட்டாங்க. ஸோ இன்றைக்கி அந்த முதல் வார்த்தையை பாருங்கள், ஜனநாயகத்தில் தெரியாமல் மக்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோசப் விஜய் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பது தான் ஜனநாயகன் கதை. அவள் ரொம்ப விஜயை கேவலப்படுத்திட்டாங்களாம், விஜயை அசிங்கப்படுத்திட்டாங்களாம். சுமாரான நடிகரான விஜய் நீண்ட காலத்துக்கு சினிமாவில் தாக்கு பிடிக்க முடியாது என்பதால் அரசியலில் காலெடுத்து வைக்கிறார். விஜயால் அரசியலில் காலெடுத்து வைக்கிறாரு, சினிமாவில் தாக்கு பிடிக்க முடியலன்ட்டு. இதெல்லாம் சொல்லுறதுக்கு வெக்கமாக இல்லை, அபத்தமாக இல்லை. நீங்கள் போட்டால் நம்பிடுவானா? கழுவி ஊற்றுவாங்க. நான் அதை தான் திமுக தலை கும்பிட்டு கேட்குறேன். நீங்கள் உங்கள் மாதிரி அடிமொழிகளை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் பேரை ரொம்ப மோசமாக்கத்தான் போகிறாங்க. நல்ல இந்த ஜென்சி ஒரு பக்கம், ஜூலி ஒரு பக்கம், இப்போ முரசொலியும் அவங்க பக்கத்துக்கு ஆரம்பிச்சுட்டு எல்லாம் சேர்ந்து ஸ்டாலினுக்கு ஒரு சவக்கூலியை தோண்டாமல் விட மாட்டாங்க. ஸ்டாலின் என்ன கட்சியை மேலே கொண்டு வரணும்னு என்ன தான் நினைச்சாலும் இந்த மாதிரி வேலைகள் திமுகவுக்கு மூடு விழா தான். கூடிய சீக்கிரம் அண்ணா அறிவாலயத்தை ஒரு பூட்டு போட்டு ஏதாவது ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு வாடகை கூட போகிறாங்க. இது நடக்கா இல்லையான்னு பாருங்கள். இப்படி போச்சிங்கன்னா இப்படி தான் நடக்கும். எனக்கு சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது. பெரிய ஒரு பாரம்பரியமிக்க கட்சி இந்த மாதிரி ஒரு புதுசாக வந்த நபரை போய் இப்படி தரக்குறைவாக போட்டிருக்கீங்களே. மக்கள் தேர்ந்தெடுக்க முடியாமல் தெரியாமல் மக்களால் முதலமைச்சராக்கப்பட்ட ஜோசப் விஜய் என்ன செய்வது என்று தெரியாமல் நடித்து வந்தது தான் ஜனநாயகன். சுமாரான நடிகரான விஜய் நீண்ட காலத்துக்கு சினிமாவில் தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்கிறீங்க. அவர் தன்னுடைய உச்சத்தில், கேரியருடைய உச்சத்தில், தன்னுடைய நடிப்பு தொழில் உச்சத்தில் இருக்கும்போது விட்டுட்டு வெளியே வந்தார். ஒரு படத்துக்கு 250 கோடி இன்னும் கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருக்கான். அடுத்து படத்துக்கு நடிக்க ரெடி, கால் ஷீட்டு கொடுக்க ரெடின்னா வரிசையாக வந்துடுவாங்க. அவரை போய் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எவனாவது நம்புவானா? முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறது தான் திமுகவுக்கு கைவந்த கலையாச்சே. அரசியலில் காலெடுத்து வைக்கிறார். போராட்டம், பொதுக்கூட்டம் என்றாலே ஹீரோவுக்கு அலர்ஜி. அவ்வப்போது பனையூர் வீட்டு ஜன்னலில் இருந்து தலையை மட்டும் நீட்டினாலும் அவர் சினிமாவை விட உணர்ச்சிகரமாக நடித்து மக்களின் வாட்சுக்களை பெற்று முதலமைச்சராகிறார். ஆனால் அதற்கு பின்னால் விஜய் ஒரு ஹீரோ அல்ல, ஒரு ஜீரோ தான் என்று மக்கள் உணர்ந்து விடுவது தான் கிளைமேக்ஸாம். அதாவது ஆரம்பத்தில் அவள் கிளைமேக்ஸை சொல்லியாச்சு. எப்படி ஒரு படத்தை விமர்சனம் போட்டால் படத்தை விமர்சனம் பண்ணுங்க. நீங்களாம் உண்மையான பத்திரிகையா இல்லை மஞ்ச பத்திரிகையான்னு தெரியல. அந்தளவுக்கு மோசமாக போச்சு. ஒரு அதாவது சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்களே, அந்த ஒரு ஹெல்த்தியான பாலிடிக்ஸ் இல்லை, ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லை. ரொம்ப மோசமாக எழுதிருக்கீங்க. அவர் ஒரு ஜீரோ தான். அப்போது உதயநிதி ஹீரோவா? ஸ்டாலின் 200 தொகுதியில் ஜெயிப்பண்ணார், 210 தொகுதியில் சொந்த தொகுதியிலே துவந்து போயிட்டார். ஒரு சாதாரண ஆள்கிட்ட துவந்து போயிட்டார். இந்த கேவலத்தை எங்கே போய் சொல்கிறது?
அப்பா அப்பான்னாரு, அப்பாவை சட்டசபையில் தேடக்கூடிய லெவலுக்கு ஆகிப்போச்சுன்னு கேவலப்படுத்தினார்ல உங்களை. ஸோ ரொம்ப மோசமாக போடுறீங்க. மேலும் ஒரு படத்தின் ஹீரோ விஜய் தான் என்றாலும் ஃபைனான்சியர் ஆதவ் அர்ஜுனாதான் அதிகம் வசனங்கள் பேசுகிறார். ஒரு கட்டத்தில் விஜய்க்கு இந்த படத்தில் வசனமோ கிடையாதோ என்று நினைக்கும் போது வாயை திறந்து வசனம் பேசுகிறார். அதாவது அவங்க ஜனநாயகங்கிற விமர்சனத்தின் பேரில் அவங்க சட்டசபை நிகழ்வுகளையும் அப்படி கலந்து அடிக்கலாம். அதாவது அந்த என்ன டியூயல் டிஸார்டர்னு சொல்லுவாங்கள்ல, பைப்போலார் டிஸார்டர், ஒரே மனிதன் அந்த அந்நிய நம்பி மாதிரி இங்கேயும் பேசுகிறாங்களாம் அங்கேயும் பேசுகிறாங்களாம். வாயை திறந்து வசனம் கைதட்டலாம் என்று ஆடியன்ஸ் நினைக்கும் போது அத்தனையும் பீப் சவுண்டு விடும் அளவுக்கு ஆபாச வசனங்கள். 9 to 5 கால் ஷீட்டில் நடித்திருக்கும் விஜய் அவ்வப்போது ரீல்ஸ் கண்டென்ட்களை தந்துவிட்டு காணாமல் போய்விடுகிறார். படத்தின் மெயின் வில்லன் என்று சொல்லப்படும் டெல்லி வில்லன் வரும் காட்சிகள் எல்லாம் ஹீரோ விஜய் அவர் பெயரை படத்தில் புஷி ஆனந்த், ராஜ்மோகன், நிர்மல்குமார், கீர்த்தனா என்று ஏராளமான துணை நடிகர்கள், போதாக்குறைக்கு பக்கத்து தேட்டரில் ஓடும் அதிமுக சினிமாவிலிருந்தும் ஏராளமான துணை நடிகர்களை இழுத்து வந்து நடிக்க வைத்திருக்கிறார்கள். அதிமுகலேருந்து இவர் என்னமா இழுத்தாரோ, அதிமுக அங்கே சரியில்லை, அங்கே ஏற்கனவே அஸ்திவாரமே ஆடி போய் கிடக்கு. எடப்பாடியே இன்னும் கொஞ்ச நாள் அங்கே கட்சி இருக்குமா இல்லையான்னு தெரியல, அந்த அளவுக்கு மோசமாக போச்சு. அதிமுக இருக்க பாதி பேர் தாவேக்காக வந்துட்டான். இதில் என்னமோ விஜய் எல்லாரையுமே கயிறு கட்டி துண்டு போட்டு இழுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஜால்ரா என்ற ஒரே ஒரு இசைக்கருவியை படம் முழுவதும் பயன்படுத்தி இருப்பது உலக சினிமாவில் புதுமை. அட்டேங்கப்பா. படத்தின் துணை நடிகர்களும் அடுத்த தேட்டரிலிருந்து இழுந்து வரப்பட்ட துணை நடிகர்களும் ஜால்ராவை பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் அவ்வப்போது பிரபல ஊடகவியலாளர்களும் இந்த இசைக்கருவியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பிரபல ஊடகவியலாளர் யார்? நம்ம நக்கி கோபாலா, சாரி நக்கி கோபால் இல்லைங்க, அவர் மிகப்பெரிய பத்திரிகையாளர், வீரப்பனெல்லாம் போய் பேசி பார்த்து வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நக்கீரன் கோபால், நக்கி கோபால்னு சொல்லக்கூடாது. அவர் 2 நாளைக்கு முன்னாடி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அண்ணன் ஜோசப் விஜயை பார்த்து அவன் இவன், ஒரு ரோட்டில் போகிற ஒரு ஆளை போய் நீங்கள் அவன் இவன் சொல்லிட்டு வந்துருங்க பார்ப்போம். சின்ன பையனை போய் எடா வாடான்னு சொல்லியிருங்க பார்ப்போம், போடா வாடான்னு சொல்லிங்க பார்ப்போம். 4 பேரை கூப்பிட்டு வந்துடுவான் வீட்டுக்கு, என்ன போடா வாடாங்கன்ட்டு. ஒரு முதலமைச்சரை ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு பேர் வேறு இருக்குது நக்கீரன் கோபாலுக்கு, அவரை நக்கி கோபால்னே கூப்பிடலாம். ஏன்னா அவர் மீது இருக்கக்கூடிய மரியாதையெல்லாம் போச்சு. கடந்த முறை அவர் அண்ணன் ஜோசப் விஜய் என்ன சொன்னார், தேர்தலுக்கு அவனெல்லாம் கையில் விலங்கு போட்டு இழுத்துட்டு வரணுங்க அப்படின்னாரு. இன்றைக்கி முதல்வரை 2 நாளைக்கு முன்னாடி அவன் இவன், அவன் மேலே ஒரு எஃப்ஐஆராவது போடுங்க, அந்த வண்டியவாது சீஸ் பண்ணி பஸ்ஸையாவது சீஸ் பண்ணி உள்ளே வைங்க அப்படின்னு அவன் இவன் ஏக வசனத்தில் பேசுகிறாரு. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துலேருந்து கீழே இருந்து இதுக்கு வேறு கைதட்டுறாங்க. இவங்கெல்லாம் உண்மையான பத்திரிகையாளர்களா? அந்த பத்திரிகையாளர்களுடைய எங்கள் பத்திரிகையாளர்கள் மோசமாக இருக்காங்க. உங்களுக்கு அடிக்கக்கூடிய சிங்கி, ஜால்ரா, சொம்பு, அண்டா, குண்டா எல்லாம் இருக்குது. அதை விட இங்கே மோசமாக இருக்குது. படத்தின் சிறப்பு அம்சமே ஒளிப்பதிவு தான். கேமரா இருந்தாலும் துணை நடிகர்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு செல்ஃபோனுடன் தாங்களே வீடியோ எடுத்துக்கொண்டு நடித்திருக்கிறார்கள். திடீரென்று துணை நடிகர்கள் ஸ்க்ரீனை விட்டு இறங்கி தியேட்டரிலும் ரீல்ஸ் எடுக்கிறார்கள். படத்தில் ஒரே ஒரு பாட்டு, ஓடு 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 என்ற அந்த பாடலை ஹீரோ விஜய் பாடும்போது அவர் தலைவா ரிலீஸின் போது ஜெயலலிதாவை பார்க்க ஓடியது, கரூரில் பின்னங்கால் பிடரியில் தெரிக்க ஓடியது, டெல்லியில் பத்திரிகையாளர்களை பார்த்து ஓடியது ஆகிய காட்சிகளை பின்னணியில் ஓடுகின்றன. மக்களும் தியேட்டரை விட்டு ஓடுவதுதான் கிளைமாக்ஸ். விஜயை கலாய்ச்சிட்டாங்களாம், சிரிச்சுக்கோங்கப்பா, விஜயை கலாய்ச்சிட்டாங்களாம் முறை சொல்லில. என்ன வன்மம். ஒரு கட்சியுடைய அதிகாரப்பூர்வ நாளேட்டில் ஒன்று சினிமா விமர்சனம் பண்ணுங்கள், இல்லை அரசியல் விமர்சனம் பண்ணுங்கள். 2ஐயும் போட்டு உப்புமா கிண்டி இன்றைக்கி இடம் தெரியாமல் போயிட்டீங்க ஐயா. அடுத்த எலெக்ஷனில் எவனாவது ஓட்டு போடுவான்னு நினைக்கிங்க? உங்களுக்கு
எழுதி வச்சுக்கோங்க. குறைந்தது 10 வருஷங்களுக்கு திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் கிடையாது. ஸ்டாலின் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், ஸ்டாலின் உயிரோட வரைக்கும் இன்னும் ஆட்சி அமைக்க முடியுமான்னு சிக்கல் தான். உதயநிதியெலாம் மக்கள் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப மோசமாயிட்டீங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன், திமுகவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க சொல்கிறேன், இனிமேல் திமுகவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் எதிர்காலமே கிடையாது. ஏன்னா திமுக ஒரு முதியோர் இல்லமாச்சு, பழைய பாடாதி விஷயங்களை பேசுகிறீங்க, ஹிந்தி ஒழிப்பு போராட்டம், அந்த போராட்டம், இதெல்லாம் இப்போ உள்ளவனுக்கு சொன்னால் எதாவது தெரியுமா? அவன் 3 லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் ஹிந்தி ஒழிப்பில் நாங்கள் அதை பேசணும், இதை பண்ணோம், இடஒதுக்கீட்டில் இவ்வளோ, இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஆகாது சாமி. கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குது அதை பண்ணுங்க. சும்மா எல்லாம் பீஸ் போன ஆட்களாக உள்ளே உட்காந்துருக்கு. 87 வயசில் துரைமுருகன், ஏவா வேலு, பெரியசாமி, தலைவரே 72 வயசு, அவரே முதல்ல மாற்றணும்னு நான் சொல்கிறேன். உங்கள் கட்சி தலைவரே மாற்றுங்க, அப்போ தான் சிக்கல்லேருந்து வெளியே வர முடியும். தாவேக்கால இருக்க எல்லா அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முதல்வருக்கே அதிகபட்ச வயசு எனக்கு தெரிஞ்சு 52. அங்கே இருக்கிறதுலே அதிகமான வயசில் இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான். மிச்சம் எல்லாருக்குமே வயசு கம்மி தான். ஸோ அப்படி ஒரு டீமை எதிர்கொள்ளணும் அப்படின்னா இந்த வயசான கிழவர்கள் இருக்கக்கூடிய திமுக வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. கிழவர்களின் கூடாரம் ஆகிவிட்ட திமுக, வயதானவர்களின் கூடாரம், முதியோர் இல்லம் ஆகிட்டு, சும்மா அப்படி வந்துட்டு இதெல்லாம் இனிமேல் எடுபடாது. ஸோ திமுகவுடைய அரசியல் எதிர்காலம் ஓப்பனாக சொன்னால் அஸ்தமிக்க விட்டது. உதயசூரியன் தமிழகத்தில் நிரந்தரமாக அஸ்தமனமாக போகுது. இப்படி ஒரு மோசமான ஒரு திரை விமர்சனத்தை, ஒரு மோசமான அரசியல் போக்கை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. திமுக இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா, ஸ்டாலின் இதை கண்டிக்காமலே இருந்தாருன்னா, அப்பா அப்பான்னு பேருக்கு சொல்லிக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு ஒலை வச்சுக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு பின்னாடி தீயை கொளுத்தி போட்டுட்ருக்காங்க. ஸோ இதை ஸ்டாலின் கண்டிக்கலைன்னா ஒரு கட்டத்தில் அந்த தீ அவரையும் எரித்து சாம்பலாக்கும், அந்த கட்சியே இல்லாமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.